வந்து சமையல் பண்ணுறத வந்து பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. மதி சமைச்சு வச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க மாமனார் மாமியாரும் வந்து வேறு வழி இல்லாமல் அதை வந்து ஒன்றும் சொல்லாமல் ஐயோ நம்ம தான் சமைக்க சொன்னோமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பிட்றாங்க. அதை பார்த்த மலர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலேயே அத்தைக்கு மாமா சாப்பிடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவும் குறை சொல்லாமல் சாப்பிட்றாங்க. சுரேஷ் வேறு வாயை திறக்காமல் சாப்பிட்றான். மதி உண்மையிலேயே சொல்கிறேனே ஒன்றமாக தான் மதி நான் இருந்திருக்கணும். நான் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு 4-5 வகை சமைச்சு ஃபுல்லாகவே நான் சமையல் கட்டிலே இருந்து நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. இதுக்கப்புறமாவது நான் மாற்றிக்கிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம வந்து மலர். அடுத்து வந்து இங்கே மதியம் என்ன பண்ணுறாங்க, கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ என்ன மதியம் காலையே கிளம்புறேன், ஒரு இன்டர்வியூக்காக போகிறேன். அந்த இன்டர்வியூ ஓகே ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்றாங்க. கங்க்ராட்ஸ் மதி அப்படின்னோடனே இன்டர்வியூவில் ஓகே ஆகி வரேன், அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சூப்பர் மதி அப்படின்றாங்க. இங்கே வந்து மதி வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து எங்கே கிளம்புறா காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நாங்கள் மாமியாரும் மாமனாரும் பார்க்குறாங்க. என்ன காலையே கிளம்பிட்டேன் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அதுக்காக நான் போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு இன்டர்வியூலாம், வீட்டில் 1008 வேலை கிடக்குது அதை பார்க்கலாம்ல அப்படின்னோடனே எனக்கு இன்டர்வியூ ரொம்ப முக்கியம், வேலை அதோட முக்கியம், நான் இப்படியே இருந்திருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா அவளை ஏதாவது சொல்கிறது கேட்குறாளா, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது எதுவுமே செய்யாமல் அப்பாட்டும் போகிறா பார்த்தீங்களா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அதான் நான் இருக்கலை, நான் பார்த்துக்கிறேன். மதி வேலைக்கு போயிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு வீட்டில் இருந்தால் கஷ்டம் இல்லை, அவள் இன்டர்வியூக்கு தானே போகிறாத்த, போயிட்டு வரட்டுமே அப்படின்னோடனே நீ கம்னு எப்போ பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா வேலை அப்படி டென்ஷனாக வராங்க. மதி இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு போ அப்படின்னோடனே அதெல்லாம் முடிக்க முடியாது, எனக்கு 9 மணிக்கு இன்டர்வியூ இருக்குது நான் போய் அவளை சொல்லிட்டு மதி கிளம்புறாங்க. இதை பார்த்து அவங்க மாமியாரும் அப்படியே செம்ம டென்ஷனாக வராங்க. விட்டு தொலை அவளை அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் சொல்கிறாரு. இங்கே வந்து சுரேஷ் யோசிக்கிறாங்க, இன்டர்வியூக்கு கிளம்புறா, இன்டர்வியூக்கு போனால் மட்டும் வேலை கிடச்சிடுமா, நான் 1000 இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் வேலையெல்லாம் கிடைக்க போகிறதில்ல, வேலை கிடச்ச மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மதி வந்து இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக பழைய வேலை கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு சார், அதனால தான் அந்த வேலை வந்து நின்றுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு வந்து வேலையை கொடுக்குறாங்க. அதை பார்த்து மதி ரொம்ப சந்தோஷமாக, சார் நிஜமாவா அப்படின்னோடனே ஆமாங்க நாளையிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மதிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர மதி வந்து ஃபோன் பண்ணி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. மலர்கிட்டையும் அதுக்கப்புறமா வந்து இவங்கக்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ரேவதிக்கிட்டையும். அதெல்லாம் கேட்டு 2 பேரும் நிஜமாக மதி அப்படின்னு ஆமாம் அப்படின்றாங்க. உன்னை யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி உங்கள் வீட்டுக்கார் வந்து கேட்குறாரு தங்கராஜ். இந்த மாதிரி மதிக்கு வேலை கிடச்சிச்சான், அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அதனால் நாங்கள்லாம் ட்ரீட் கேட்டிருக்கோம் அப்படின்னு. நாங்கள்லாம்னா கூட யார் இருக்கா, வேறு யார், என் அண்ணி தான் அப்படின்னோடனே ஓ கேங்காக சேர்ந்துட்டிங்க அப்போது அவங்கக்கிட்ட தான் எப்பவுமே பேசிகிட்டு இருக்கியோ அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மதிக்கு வேலை கிடச்சதால அன்னி கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டாங்க அப்படின்னோடனே இப்போ என்னவா எங்கே வேலைக்கு போகிறாளாம் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்ன இது அவளை வேலையை விட்டு அமிச்சாலும் மறுபடியும் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டா எப்படி இவ ஜாயின் பண்ண முடியும், எங்கே போயிருக்கான்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இங்கே சுரேஷ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு தங்கராஜ். சுரேஷ் வந்து சொல்லுங்க மாமா அப்படின்னோடனே மதிக்கு வேலை கிடச்சிச்சா, இன்டர்வியூக்கு தான் காலைல போனால், இன்டர்வியூக்கு போனால் இன்டர்வியூக்கு போகும்போது என்கிட்ட சொல்லியிருக்கான்ல சுரேஷ் அப்படின்னோடனே ஏன் மாமா நீ சொல்லியிருந்தீனா மதிக்கு வேலை கிடைக்காம பண்ணியிருப்பேன் அப்படின்னோடனே அதிர்ச்சியில் சுரேஷ் நீங்கள் என்னம்மாப்பா சொல்கிறீங்க, ஆமாம் பின்ன அவள் வேலைக்கு போகாமல் இருந்தால் தான் நல்லது சுரேஷ், அவள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னோடனே மாமா நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவள் கேட்டுருவாளா, ஏற்கனவே நடந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியும்ல, அவள் கேட்டலாம் என்னால் மாரடிக்க முடியாது, நான் கேட்டால் கூட நீ வேலைக்கு போவேன்னா சொன்னால் கூட அதுக்காகவே அவள் போகிறவ அப்படின்னோடனே சரி சுரேஷ் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னொன்னே இதில் கவலைப்படுறது ஒன்றும் இல்லை மாமா, அவள் மூஞ்ச கொஞ்ச நேரம் பார்க்காம இருக்கலாம், வேலைக்கு போட்டு மாமா அப்படின்னோடனே டேய் சுரேஷ் ஏன்டா இப்படி இருக்க, மதியம் அடுக்கணும் என்னமே உனக்கு கிடையாதா, இப்படியே தான் காலை ஃபுல்லாக இருக்க போறியா, அவள் அடங்காமல் தெரிஞ்சிட்ருக்கா, இன்னமும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா, என்னம்மாம்மா சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாடா நீ கொஞ்சம் அமைதியாக இருடா, மதி வேலைக்கு போகாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, உனக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து மதி எந்த இடத்துக்கு இன்ட்ரி போனான்னு தெரியலையே, நாளைக்கு அவள் வேலையில் ஜாயின் பண்ணக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் தங்கராஜ். மதி எங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக மதி வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே மதி மறுபடியும் வேலைக்கு போகிறேன், என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் வேலையிலேருந்து மதி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து வேலையை நீக்க சொன்னீங்க, இப்போ என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னொன்னே அது எங்கன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும், எப்படியும் உங்கள் சம்மந்தப்பட்ட காலேஜாக தான் இருக்கும், ஏன்னா காலேஜ்லேருந்து தான் உங்களுக்கு தெரியுமே, கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்னோன்னா சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. யோசிக்கிறாரு தங்கராஜ்.